இன்னைக்கு அரசு அதிகாரிகள், டாக்டர்ஸ், வக்கீல் அப்படின்னு நிறைய துறைகளில் பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பணம் சம்பாதித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் என்பது இருக்கிறதா? நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க, பணத்திற்கு பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்னா ஒரு எல்ல அளவு கூட இவங்களுக்கு இல்லை, கடுகத்தனை கூட இல்லை. அவர்கள் வீட்டில் ஊனமுற்ற குழந்தைகள், அவர்கள் வீட்டில் திருமணம் ஆகாதவர்கள், காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய சோகங்களோடு, குழந்தையின்மை, திருமணம் நடக்காமல் இருப்பது, நிறைய சம்பாதிக்கிறாங்க, எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறாங்க, உயர் பதவி, சென்னையிலேயே உயர் பதவியில் இருக்கிறாங்க. புத்திர சோகம், குழந்தை இறந்து விடுவது, இது நிறைய பார்க்குறோம். புத்திர சோகம் ஏன் வருது? ஆக்சிடென்ட், துர்மரணம். சமீபத்தில் கூட யாரோ ஒரு பிரபலத்தினுடைய மகனோ மகளோ தற்கொலை செய்து கொண்டாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இது நடக்குது? அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இலவசம் அப்படிங்கிறதுக்குள்ளார நீங்கள் போறீங்க. இந்த இலவசம் அப்படிங்கிறது ஒரு முதியோர் இல்லத்தை உருவாக்கி அந்த முதியோர் இல்லத்தில் 10 பேரை சேர்த்து அதில் நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய எண்ணம். ஆனால் ஆதி தமிழன் முதியோர் இல்லமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்தான்.